ஹாய் ஹலோ மக்களே, கோதுமை அரைக்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து கோதுமை அரைக்கும் போது கொஞ்சம் பொருட்களை சேர்த்து அரைச்சோம்னா கோதுமை மாவு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு 7 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். அது கூட ராகி நீங்கள் வந்து 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 1/2 கிலோ எடுத்துக்கணும். 7 கிலோவுக்கு 1/2 கிலோ ராகி நல்லா அந்த கோதுமையோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிட்டிங்கன்னா நல்லா சுருக்க காஞ்சிரும். அந்த சுருங்க காஞ்சினதுக்கப்புறம் நம்ம போய் மிஷினில் அரைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ராகி பாருங்கள். ராகிலே 2 வகை இருக்குது. கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஒன்று இப்படி ஒன்று இருக்கும். நல்லா இந்த கலரில் நல்லா ரெட் கலர் மாதிரி உள்ளதை வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பாசிப்பயிறு. இதை நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, சின்ன குழந்தைங்க நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்க வந்து பாசிப்பயிறே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இதில் வந்து சப்பாத்தியோ பூரியோ ஏதோ ஒன்று சுட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நான் வந்து பாசிப்பயிறு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாசிப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கிறத விட அவங்களுக்கு உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சுண்டல் ஆட் பண்ணிக்கிறேன், கொண்டக்கடலை. 7 கிலோவுக்கு நீங்கள் 3/4 கிலோ சேர்த்துக்கணும். எல்லாத்துலேயும் 3/4 கிலோ ராகி, 3/4 கிலோ பாசிப்பயிறு, 3/4 கிலோ கொண்டக்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே நான் வந்து கம்பு ஆட் பண்ணேன். கம்பு வந்து நம்ம வீட்டில் இல்லை, நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்து திரும்ப ஆட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் கம்பையும் சேர்த்துக்கங்க. 3/4 கிலோ ரொம்ப அருமையாக இருக்கும். 7 கிலோ கோதுமை, 3/4 கிலோ ராகி, 3/4 கிலோ பாசிப்பயிறு, 3/4 கிலோ கொண்டக்கடலை, 3/4 கிலோ கம்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இந்த சப்பாத்தி மூலியமாகவோ இல்லை பூரி மூலியமாகவோ கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம பிசையிலே நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா கொண்டக்கடலைலாம் போட்டிருக்கோம் இல்லையா. சோளம் போடுறவங்க சோளம் இருந்தால் சோளம் போட்டுக்கோங்க. நம்மள்ட்ட சோளம் இல்லை, அதனால் சோளம் நான் ஆட் பண்ணலை. சோளம் இருந்தால் அதுவும் 3/4 கிலோ போட்டுக்கோங்க. இந்த பொருட்களை வச்சு தான் நான் கோதுமை மாவு செஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்பவும்